ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது இந்திய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் ஜாதகம், நமது பிரதமருடைய டேட் ஆஃப் பர்த் 17/9/1950 பிறந்திருக்கிறார். 76 வயசுங்க. இன்னைக்கு 2026 போயிட்டு இருக்கு. 76 வயதை முடிச்சுட்டு இது 76 வயதை முடிக்க வரார். இன்னைக்கு 13 ஆண்டு காலமாக இன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அந்த சீட்ல உட்காராருனாக்கா ஜாதக பலம் இருந்தாதான் உட்கார வைக்கும். இந்த ஜாதகம் இவரை கூப்பிடுது அப்படின்னா அவருக்கு அந்த பலம் இருந்தாதான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல போய் உட்கார போறாரு அப்படிங்கிறது பிஜேபி உடைய ஜாதகம் ஒண்ணு இருக்கு. அதாவது தலைவர்கள் அவ்வப்பொழுது வருவார்கள் போவார்கள், அது வேற. ஆனால் இந்த தலைவரை இவரைதான் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கர்மா, ஒரு விதி இருக்குது. இந்த விதியை இறைவன் சூட்சமா எழுதி வச்சிருக்கான். இத திருவள்ளுவரும் சொல்றார், முதன்மைப்படுத்துறார். இதை இவன் முடிப்பான், இதனால் இதனை இவன் முடிப்பான் என்று 5 அதனை அவன் கண் விடல்னா. இவனால மட்டும்தான் இந்த நேரத்துல இவனால சாதிக்க முடியும் ஒரு கர்மா இருக்கு. அப்ப இந்த நேரத்துல 13 ஆண்டு காலமாக பிஜேபியில இவரு தன்னுடைய நிலைப்பாட்டை சரியான பாதையில வச்சுக்கிட்டு ஒரு பீர்க்கு நடை போடுறாருன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஜாதகம் பலம் இருக்கணும். ஜாதகம் பலம் இருந்தாதான் அந்த இடத்துல அந்த பவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைவான ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப அந்த யோகத்தை கொடுக்கறது என்னன்னா சாதாரண யோகம் இல்ல. இவருக்கு கிடைச்சது மகா சக்தி யோகம், ராஜயோகம். அப்ப இன்னைக்கு இவர் இந்த அளவுக்கு போராட்டங்கள்லாம் பண்ணி பிஜேபியில ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு இவர் தொட்டிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்ல. நம்ம சொல்லலாம், ஆஹா அவர் என்ன நான் நினைச்சானே இப்படி வர, சும்மா அது பேசலாம் வாயால. அதனால அந்த இடத்துக்கு வரணுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கணும். இன்னைக்கு இவர் வந்திருக்காருன்னா அது நம்ம நாட்டுக்கு பெருமை, நமக்கு பெருமை, இந்தியருக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அது ஒரு பெருமையில இருக்கு. இதான் ஒரு விதி. ரெண்டாவது, இன்னைக்கு உலக பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு உயர்ந்திருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு சில நாடுகள் உயர்ந்திருந்தாலும் ஒரு சில நாடுகள் பின்தங்கி இருக்குது. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு கொரோனா காலம் கூட எடுத்துங்க. கொரோனா காலம் நீரால் சூழப்பட்டு பூகம்பம் இந்த மாதிரியான தேவையில்லாத அதாவது எப்படின்னா நமக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு சில அமைப்புகள்லாம் இந்த உலகம் அனுபவிக்குதுன்னும் போது அந்த நேரத்திலாம் இந்த இந்தியா பலமா இருக்கணும் அப்படின்னு அவர் பாடுபட்டிருக்காருன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை உடைக்காம அதை பாதுகாப்பா கொண்டு போறான்னா அந்த குடும்ப தலைவனுக்கு பெருமை உண்டு. அதே சமயத்துல அந்த குடும்ப தலைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். வெளியேற்று பார்க்கறதுக்கு நம்ம ஒரு மாதிரியா இருக்கலாம். இன்னைக்கு அந்நிய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போகுது. காரணம் எப்படின்னாக்கா எண்ணங்கள் நல்லா இல்ல. அந்நிய சக்திகள் கோபம், பொறாமை என்பது ஒரு அமைப்பை கொண்டு வேற்றுமையான வேற்று நாடுகள் எல்லாம் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணும்போது இன்னைக்கு பிஜேபி என்கவுண்டர் பல அமைப்புகள்ல எல்லாமே அது பண்ணுதுனாக்கா இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ராயலா இந்தியாவை கொண்டு வந்திருக்கார், அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த பிஜேபி இவ்வளவும் போராடி இருக்குது. ஆனா போராடினா கூட நிலையான ஒரு அமைப்பு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் எவ்வளவு நமக்கு தொல்லை கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, கெடுவான் கேடு நினைப்பான்ற மாதிரி அவங்களுக்குள்ளாரே இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உருவாயிருக்குது. இன்னைக்கு பாகிஸ்தான் அது தப்பிக்குமா தப்பிக்காதாங்கிறது அதுதான் சார். அவன் செய்தவுடைய கர்ம விதிப்படி அதுதான். அது நாம ஒருவங்களுக்கு தீங்கு செஞ்சா அந்த தீங்கு நமக்கு தான் கிடைக்கும். இதான் ஒரு விதி. இதான் வள்ளுவனை எழுதுறாரு. கர்ம பலனும் அதுலதான் இருக்குது. அதாவது எப்படின்னா தன் வழி வினை வழி மாற்றான் வழி துணை வழி செயல் சொல்றான். நாம என்ன வினை வழினாக்க நம்மளுக்கு யாராவது சூன்ய வச்சாங்களா, நம்மளுக்கு அது அப்படிலாங்கண்ணா. நீ செய்த வினை, நீ செய்த ஊழ்வினை, அந்த கர்மா நீ யாருக்கு என்னென்னலாம் பண்ணியா. ஆனாதான் இன்னைக்கு பாகிஸ்தான் எல்லா அமைப்புகள்லயும் இன்னைக்கு சிக்கிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாதம்னு. அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாகிஸ்தான் வெளியே வர்றதுக்கே இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுது. இன்னைக்கு மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் மக்களுக்காக தான் சொல்றேன், நாட்டுக்காகவும் மற்றவங்களுக்கெல்லாம். மக்கள் நல்லா இருக்கும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்களுக்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஆண்டவனுக்காக பொதுவா பேசுறேன், இதுதான். ஆனா எல்லாரும் இறைவனை கும்பிடுறோம். அதுக்கான அமைப்புகளை நாமளே சரி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப உலக பொருளாதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு சரி செஞ்சு கொண்டு போயிட்டார். யாருங்க? நமது பாரத பிரதமர்னா அது பெரிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது, இன்னைக்கு 13 ஆண்டு காலமாக ஓரளவுக்கு ஆட்சி செஞ்சு இன்னைக்கு நிறைவா இருக்குது. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு விவசாய போராட்டம் அந்த போராட்டம் எல்லாம் வந்தது. இன்னைக்கு இந்த கட்சி பலமா இருக்குது, இவர் ஜாதகமும் பலமா இருக்குது.
பிஜேபி இன்னைக்கு வீர் நடை போட்டு கொண்டிருக்குது நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு விவசாய பிரச்சனை, விவசாய போராட்டம், அந்த போராட்டம், கற்பம்பூச்சி போராட்டம், எல்லா போராட்டமும் வருது. என்ன அதுக்கு அடுத்தது வெட்டிக்கிளி போராட்டம்லாம் இருக்குதான், வெட்டிக்கிளி போராட்டம் இருக்குதான், நண்டு போராட்டம்லாம் இருக்குதான். இது எல்லா போராட்டமும் பார்த்துட்டு தான் இருக்குது. மணிப்பூர்ல பார்க்காத போராட்டமாங்க. மணிப்பூரே தீப்பிடிச்சு நிறுத்திது. மணிப்பூர்ல ஏகப்பட்ட கலவரம் உருவாச்சு. மணிப்பூர்ல பார்க்கல, சண்டிகார்ல பார்க்கல, பீகார்ல பார்க்கல, எல்லாமே அந்த நேரத்துல தளத்துக்கு ஆடி தளத்துக்கு மடங்கிடும். இதுதான் ஒரு விதி. அதனால ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் வருதுன்னா, இவரை புடம் போட்ட தங்கமாக மாத்தி கொண்டு வந்துருச்சு பிஜேபி. இதுதான் விதி. அதனால இன்னைக்கு இந்த பிஜேபி பல யுத்தங்களை பார்த்துதான் இருக்கு, பல யுத்தங்களா ஒடுக்கின்னு தான் இருக்கு. ஆனா தீய சக்திகள் அழியும், தீய சக்திகள் வேரோடு களையும். ஒண்ணு. ரெண்டாவது, புதிய புதிய அணு ஆயுதங்களை உருவாக்கும். எப்படிங்க? புதிய புதிய அணு ஆயுதங்களை உருவாக்கும் இந்தியா. இதாவது இந்தியா வல்லரசு ஆவதற்கு இதெல்லாம் தயார் பண்ணதான் வல்லரசுன்னு கிடையாது. அமைதியா இருந்தாலே எதிரிகள் அழிவார்கள், நாம வேடிக்கை பார்க்கலாம், நாமே அதுலயே வல்லரசு ஆயிடலாம். இதான் ஒரு விதி. நாம போய் யாரையும் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. கேடுவான்னு கேடு நினைப்பாங்க. அந்நிய சக்திகளை அவங்களே நினைச்சா அவங்களே தான் அழிவாங்க. இன்னைக்கு அதுதான் உதாரணத்துக்கு பாகிஸ்தான் சொன்னோம். ஆனா தீய சக்திகள்லாம் அழியும். இந்தியா மேல ஒரு வெறுப்பு ஏற்படும், அது நீடிக்காது. ஏன்னா இது ஞான பூமி, ரெண்டாவது சித்தர்கள் பூமி. இந்த சித்தர்களை ஒரு பிட்டு மண்ணு கூட வெளி ஆளுகளுக்கு எடுக்க முடியாது. இது சித்தர்கள், யோகிகள், 64 மகரிஷிகள் இதுல உருவானது. அதனால இந்த நாட்டை கூறு போட முடியாது. இதுதான் விதி. அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு இன்னைக்கு பெருமையா நம்ம இந்தியாவில சொல்றோம்னாக்கா, தென்னகத்து அதாவது வளைக்கல இருக்கக்கூடிய நாயகனே இன்னைக்கு தென்னகம் சொல்லக்கூடிய நம்ம இடத்துல பீடு நடை போட்டு இன்னைக்கு சக்தி பீடமா உட்காந்துருக்கான் ஈசன்னாக்கா, இது பெருமைக்குரிய ஒரு விஷயங்க இது. அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னான். அதனால இது ஒரு பெரிய விருட்சகமான பூமி இது. அதனாலதான் இந்த பூமியில தோணுதான் புத்தர், இந்த பூமியில தோணுதான் வள்ளலார், இந்த பூமியில தோணுதான் எவ்வளவு ஞானிகள்லாம் தோன்றிருக்காங்க. அதனால இந்த பூமி பெருமையான ஒரு பூமி. அப்படிப்பட்ட பூமிக்கு இன்னைக்கு பிரதமர் நான் வந்திருக்கேன்னா ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால பிரதமருடைய ஜாதகம் பலமா இருக்கு, இவருடைய அமைப்பு இன்ன வரைக்கும் பலமா போயிட்டு இருக்கனால இந்த கட்சியை எதிரிகளால கூறு போட முடியாது. இன்ன வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இதாங்க விதி. அப்ப பிரதமருக்கு யோகமான ஒரு அமைப்பு, கட்சியே யோகமா தான் இருக்குது. அதனால பிரதமருக்கும் இப்ப யோகமா தான் போயிட்டு இருக்கு. அதனால எந்த தடுங்களும் இல்லை, அமைதியா இருக்கனால பிரதமர் நிறைய ஒரு உலகெங்கிலும் போய் பறந்து போய் விமானத்துல பறந்து போய் உலகெங்கும் சுத்தி பார்த்துட்டு தம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்காருன்னா அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? இதாங்க உண்மை. அதனாலதான் இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய்.